ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் விடுமுறை நாட்களில், அதாவது காலாண்டு அரையாண்டு விடுமுறை நாட்களில் ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாதுண்டு உயர் நீதிமன்ற கிளையுடைய உத்தரவை பின்பற்றி தனியார் பள்ளி இயக்குனர் வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாதுண்டு ஒரு அப்டேட்டை வந்து கடந்த டிசம்பர் 20 ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட்டில் வந்து எப்படி அந்த பேரண்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கு, இதை ஃபாலோ பண்ணி வந்து அந்த டைரக்டர் வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி ஒரு அப்டேட் வீடியோ தான். பொதுவாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இந்த காலாண்டு அரையாண்டு இது எல்லாமே வந்து ஒரு 10 days 5 days தொடர்ந்து விடுமுறை விடப்படும் போது ஸ்பெஷல் கிளாஸ் வந்து அந்தந்த ப்ரைவேட் ஸ்கூல் வந்து வைப்பாங்க. ஏன்னா மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்காக விடுமுறை கொடுக்காம குறிப்பாக 10th 11th 12th மாணவர்களுக்கு வந்து வைப்பாங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது, எந்தெந்த பள்ளிகளும் ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்டேட்டை கொடுப்பாங்க. இருந்தாலும் தொடர்ந்து பல தனியார் பள்ளிகள் வந்து ஸ்பெஷல் கிளாஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஜூலையிலே வந்து இந்த கேஸை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். கோல்டன் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ஒரு தீர்ப்பு தான் இது. அந்த ஸ்கூலில் வந்து 2 பொண்ணு படிக்கிறாங்க, 9th 12th. ஸோ அவங்க என்ன எழுதி வாங்கியிருக்காங்கன்னா, அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் குவார்ட்டர்லி ஹாஃப்-இயர்லி எக்ஸாம் அந்த விடுமுறை நாட்களில் தொடர்ந்து விடுமுறை எடுக்காமல் வரணும். அப்படி வந்தால் தான் தொடர்ந்து இந்த ஸ்கூலில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அனுமதி தருவோம் அப்படின்னு எழுதி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிள்ளைய பேரண்ட்டை சொன்னோடனே பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இது வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் சார்பாக அப்போ சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால கேஸை வந்து முடிச்சு வச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலுடைய எஜுகேஷன் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஃபாலோ பண்ணி கடந்த டிசம்பர் 20 அதாவது 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. அனைத்து தனியார் பள்ளிகள் டிஓக்கு எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டரை பின்பற்றி எந்த ஒரு தனியார் பள்ளிகளையுமே சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினாங்கன்னா அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பல பள்ளிகள் தொடர்ந்து இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை நாட்களிலுமே சிறப்பு வகுப்புகளை நடத்துகிறாங்க. சில பள்ளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷெடியூல்டை கொடுத்து வீட்டிலே படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் என்ன பண்ண கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த கோர்ட் ஆர்டர், தனியார் பள்ளிகளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர் ஆர்டரையும் நான் PDF லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.